ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னன்னா, ரொம்ப ஃபேமஸ் டாபிக். ஒரு அடிஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம். என்ன இந்த அடிஷன் ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாலஜனேஷன் பார்க்க போறோம். நார்மல் ஹாலஜனேஷன் கிடையாது, ஹைட்ரோ ஹாலஜனேஷன். அப்பனா என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன். ஓகே, இது மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். வேற எதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிடையாது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, மேபி இது எங்கெங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ் லெசன் அதுல படிச்சிருந்திருப்பீங்க. இது நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டாலும் சரி, இல்ல போர்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல எடுத்தாலும் சரி, ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது. ஹைட்ரோ கார்பன்ஸ்ல ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன்ஸ்ல பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் இந்த லெசன்ல பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, சரி. என்ன இந்த ரியாக்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் இந்த ரியாக்ஷனுக்கு கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடிஷன் அக்ராஸ் ஒலிஃபின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது இந்த ஒலிஃபின்ஸ்? ஒலிஃபின்ஸ்னா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். அப்பனா என்னது? எய்தர் டபுள் பாண்ட் இருக்கலாம், இல்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். இது ரெண்டத்துல இருக்கிற அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இது ரெண்டத்துல நடக்கிறது தான் அடிஷன் பார்க்க போறோம். இதுதான். ஓகே, என்ன ஆட் பண்ண போறோம்? ஒரு ஹைட்ரஜன் ஹாலஜன் ஆட் பண்ண போறோம். அதான் HX சொல்லுவோம். ஓகே, ஃபைன். தென் இதுல வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வருது. ப்ராடக்ட்ஸ் என்னென்ன? அந்த டூ டைப்ஸ் மார்கோனிகாவ். இது ஒரு ரூலு. என்ன ரூலை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது? ஆன்டி மார்கோனிகாவ். இந்த ரூல் ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது. எந்த இடத்துல எது மேஜர் ப்ராடக்ட், எது மைனர் ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் நாம செக் பண்ண போறோம். ஓகே, அண்ட் முக்கியமா இதுக்கு என்ன வேணும்? ஒரு HX வேணும், அப்புறம் பிளஸ் நமக்கு ஒரு அல்கீன்ஸ் ஆர் அல்கைன்ஸ் வேணும். இது மட்டும் இருந்தாலே போதும், ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு போகலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு அல்கீன் எடுத்துக்கிறேன். சிம்பிளஸ்ட் அல்கீன் CH2 டபுள் பாண்ட் CH2. அவ்வளவுதானே? இந்த அல்கீன் எடுத்துக்கிறோம். இது கூட ஒரு HX யூஸ் பண்றோம். ஓகே, நமக்கு என்ன ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுதான் செக் பண்ண போறோம். இதுக்கு மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு CH2 எடுத்துக்கோங்க, அந்த அல்கீனோட பார்ட். ஓகே, பிளஸ் HX இருக்கா? இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த ஹைட்ரஜனே எடுக்கும். ஏன் அப்படின்னா H பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும், எக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். அதனால அந்த ஹைட்ரஜன் எடுக்கும். இந்த ஹைட்ரஜன் எஃபெக்ட்னால என்ன ஆக போகுது? ஆல்ரெடி ஹைட்ரஜன்ல ஒரு பாண்ட் இருக்கு, அண்ட் நியூவா ஒரு பாண்ட் வேற ஆட் ஆக போகுது. அப்போ ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 2-ஆ மாற போகுது. இட்ஸ் நாட் சம்திங் குட், ரைட்? ஹைட்ரஜனுக்கு அது ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. அதனால இந்த பாண்ட் அப்படியே பிளக் பண்ணிட்டு போயிடும். ஓகே, தென் என்ன ஆக போகுது? CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு, பிளஸ் பிளஸ் இந்த இடத்துல பாண்ட் கிளீவ் ஆச்சு இல்லையா, அதனால பிளஸ் சார்ஜ். ஓகே, பிளஸ் எக்ஸ் மைனஸ்னு வந்துட போகுது.
இப்ப என்ன ஆக போகுது, இந்த எக்ஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல வந்துட்டு பாண்ட் ஆயிடும். அப்ப CH2 கீழே எக்ஸ், CH2 ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஆச்சு. ஓகே, அப்ப என்ன ஆயிடுச்சு, CH3 CH2 ஹாலஜன் வந்துருச்சு. அக்ராஸ் தி டபுள் பாண்ட் ஆட் பண்ண போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். இது ஜெனரல் ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் தான் வேஸ்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க எது மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என்னன்னா மார்கோனிகாஃப், இது ஒரு ரூல். இதை வச்சுதான் மேஜர் ப்ராடக்டா மைனர் ப்ராடக்டா கண்டுபிடிக்க போறோம். மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அது மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, என்னது அந்த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வருது, ஏன்னு ஒண்ணு பண்ணி அது கூட பிளஸ் பி ஆட் பண்ணியிருக்கோம் ஹாலஜன். உங்களுக்கு சி பிளஸ் டின்னு ஒரு ப்ராடக்ட் வருது. இந்த ப்ராடக்ட் மோர் தென் 50% வந்துச்சு அப்படின்னா இதுதானே அது ப்ராடக்ட் மேஜரா இருக்கு, மெஜாரிட்டி நிறைய இருக்கு, அதனால இது மேஜர் ப்ராடக்ட். ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் இருக்கிறத மைனர் ப்ராடக்டா மாறிட போகுது. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அயானிக் மெக்கானிசம் நடக்கும். என்னது இந்த அயானிக் மெக்கானிசம், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அயானிக் மெக்கானிசம் நடக்கும். அண்ட் மோர் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல ஹாலஜன் ஆட் ஆகும். அடிஷன், இதெல்லாம் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஆர் இது எப்படி சொல்லலாம், லீஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ல ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகும். அவ்வளவுதான், இது ரெண்டு தான். ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது ஜென்ரலா ஒரு மெக்கானிசம் நம்ம இப்ப சொல்லிடலாம். ஒரு CH3 CH CH டபுள் பாண்ட் CH CH3 பியூட்2ஈன் இருக்கு. இந்த பியூட்2ஈன்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு HCl ஆட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, ப்ராடக்ட் நமக்கு பாசிபிலிட்டி எப்படி வரும், CH3 CH, இங்க ஹைட்ரஜன் பாண்ட் ஆகலாம், CH இங்க ஹாலஜன் பாண்ட் ஆகி இருக்கலாம், CH3 பிளஸ் வேற என்ன வரலாம், CH3 CH இங்க Cl வரலாம், CH இங்க ஹைட்ரஜன் வரலாம், CH3 வரலாம். ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தானே, ஆமா தானே, இங்க டிஃபரன்ஸே பெருசா பிரச்சனை இல்லை, கரெக்டா. ஏன், கார்பன் நம்பர் இங்க ஸ்டார்ட் பண்றோம், 1 2 3 4. ஓகே, அப்ப 2 குளோரோ பியூட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். இங்க 1 2 3 4 இப்படி வரப்போகுது. இங்க என்னது, 2 குளோரோ பியூட்டேன் தான் இதோட நேம். ஸோ சிமெட்ரிக்கல் அல்கீன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ஒன் ப்ராடக்ட். இந்த இடத்துல மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் அந்த கான்செப்டே வராது, ஒன்லி ஒன் ப்ராடக்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, எப்ப இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு அல்கீன் வந்துட்டு அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. என்னது அல்கீன் அன்சிமெட்ரிக்கலா இருக்கு, CH CH2, கரெக்டா. இந்த அல்கீன் இருக்கா, இந்த அல்கீனுக்கு ஒரு சைடு மீத்தேல் குரூப் இருக்கு, இன்னொரு சைடு ஹைட்ரஜன் தான் இருக்கு. இதை அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் சொல்ல போறோம். ஓகே, இதுல நான் HCl ஆட் பண்ண போறேன். இங்கதான் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுது.
என்னென்ன அந்த பாசிபிலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு CH3 CH CH2 இங்க ஹாலஜன் வரலாம். அப்படி இல்லைன்னா CH3 CH X, அந்த X தான் Cl நமக்கு. Cl Cl இந்த இடத்துல ஒரு CH3 இப்படி வரலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி. இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, ரெண்டுத்துல எது மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட்? ரெண்டுமே 50-50ல வருமா பர்சன்டேஜ்? அப்படி வராது. ரைட், ரெண்டுமே 50-50% பாசிபிலிட்டில வராது. எப்பவுமே ஒண்ணு அதிகமா இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று கம்மியா இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை நான் எப்படி எழுதலாம்? எய்தர் இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுற மாதிரி எழுதலாம். ஆமா தானே? CH3 CH CH2 இங்க பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கார்பன்ல, இந்த கார்பன் எலக்ட்ரான் கெயின் பண்ணிடுச்சு, நெகட்டிவ் சார்ஜ். இந்த கார்பன் பாண்ட் லூஸ் பண்ணிருக்கு, அதனால பாசிட்டிவ் சார்ஜ். இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்ல, வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, இந்த பாண்ட நான் இந்த கார்பன் மேல ஷிஃப்ட் பண்ணலாம். ஆமா தானே? CH3 CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்க ஷிஃப்ட் பண்ணனா இந்த இடத்துல அந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரப்போகுது. ஆமா தானே? ஓகே, நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இதுல எது மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். என்ன? சப்போஸ் ஹாலஜன் சார்ஜ் என்ன? எக்ஸ் Cl மைனஸ். ஆமா தானே? இந்த மைனஸ் இந்த கார்பன்ல பாண்ட் ஆயிருக்கலாம், சென்டர் கார்பன்ல. அப்படி இல்லைன்னா இங்க பாண்ட் ஆகலாம். ரெண்டு பாசிபிலிட்டி. இப்பதான் மார்கோனிகோவ் ரூல் வருது. மார்கோனிகோவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லீஸ்ட் ஹைட்ரஜன் இருக்க கார்போகேட்டையான் அங்கதான் ஹாலஜன் பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன அந்த ஸ்டெபிலிட்டியோட எப்படி எழுதிருப்பீங்க? டெர்ஷியரி கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிள், அண்ட் செகண்டரி பிரைமரி லாஸ்ட்ல மீத்தைல் கார்போகேட்டையான். இதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் படிச்சிருப்பீங்க. ஆமா தானே? அப்போ மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இருந்துச்சு அப்படின்னா அங்கதான் ஹாலஜன் பாண்ட் ஆக முடியும். ஆமா தானே? இப்ப இந்த 2 கேசஸ்ல பாக்குறோம் எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அப்படின்னு. இங்க பாருங்க, கார்பன் என்ன டிகிரி இது? செகண்டரி கார்போகேட்டையான். ஏன்? இந்த கார்பன் கூட ஒரு கார்பன், இந்த சைடு ஒரு கார்பன், அப்போ செகண்டரி கார்போகேட்டையான். அதுவே இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் அது கூட ஒரு கார்பன் தான் பாண்ட் ஆயிருக்கு, அதனால இது பிரைமரி கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்ல போறோம். ஆப்வியஸ்லி எந்த கார்போகேட்டையான் தான் ரொம்ப ஸ்டேபிள்? செகண்டரி கார்போகேட்டையான் தான் ரொம்ப ஸ்டேபிள். ஆமா தானே? அப்போ இன்டர்மீடியட் மோர் ஸ்டேபிள் இன்டர்மீடியட் அதானே? அதனால நமக்கு ப்ராடக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஹாலஜன் இருக்கா, இந்த ஹாலஜன் இந்த கார்பனை தான் போய் அட்டாக் ஆக போகுது. ஓகே, அப்போ CH3 CH இங்கே Cl வந்துருமா? ரிமைனிங் என்ன இருக்கு? CH2 மைனஸா இருக்கா? இந்த மைனஸ்க்கு என்ன பண்ணலாம்? HCl தானே எடுத்தோம், அதனால H பிளஸ் அப்படியே தானே இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கும். அப்போ ப்ராடக்ட் என்ன வரப்போகுது? CH3 CH Cl CH3 அப்படின்னு வந்துட போகுது. இது ஒரு ப்ராடக்ட் 1. சப்போஸ் இப்படி வருது அப்படின்னா அந்த ஹாலஜன் இந்த கார்பனை தான் பாண்ட் ஆகும், இந்த கார்பன் வந்துட்டு ஹைட்ரஜன் எடுத்துக்க போகுது, அதனால ப்ராடக்ட் CH3 CH2 CH2 Cl வருது. ஆமா தானே? ரெண்டு ப்ராடக்ட் வந்துருச்சா? இது ரெண்டுல எது மேஜர் ப்ராடக்ட்? இங்க தானே மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் இருந்துச்சு, அதனால இது மேஜர் ப்ராடக்ட். அப்ப இது என்னது? இது மைனர் ப்ராடக்ட். ஓகே, புரியுதா?
மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா மைனர் ப்ராடக்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல தான் இந்த ப்ராப்ளம். சிமெட்ரிக்கல் அல்கீன்ல எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, சப்போஸ் நம்ம என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அல்கீன் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு அல்கீன் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவும் ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் தான். ஆமா தானே? இந்த அல்கீன்ல இப்ப நான் HCl ஆட் பண்ண போறேன். ப்ராடக்ட் என்ன வருதுன்னு நாம செக் பண்ண போறோம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அல்கீன் பார்த்ததும் நீங்க அதோட பாசிபிள் இன்டர்மீடியட்ஸ் எழுதுறீங்க. ஒன்னு பாண்டை இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணும், அப்படி இல்ல இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும். ரெண்டு பாசிபிலிட்டியுமே எழுதிடுங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். கரெக்டா? இல்ல எனக்கு இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுது பாண்ட் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி எழுதிக்கணும். அப்ப இங்க நெகட்டிவ் வரும், இந்த சைடு பாசிட்டிவ் வரப்போகுது. கரெக்டா? இது ரெண்டு பாசிபிலிட்டி தான். எது ஸ்டேபிள் கார்போகேட்டையானோ அதை வச்சு நாம ப்ராடக்ட் எழுத போறோம். ஆமா தானே? எது ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? இது செகண்டரி, இதுவுமே செகண்டரி. இப்ப ரெண்டுமே செகண்டரி இருக்கு. இந்த கேசஸ்ல ப்ராப்ளம் வரும். ஆமா தானே? இந்த மாதிரி கேசஸ்ல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. ஆமா தானே? கார்போகேட்டையான ஃபுல்லா பிளஸ் ஐ எஃபெக்ட் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆமா தானே? என்னது அந்த பிளஸ் ஐ எஃபெக்ட்? கார்பனுக்கு நிறைய எலக்ட்ரான் யார் டொனேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போறீங்க. இந்த இடத்துல ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு. ஓகே, பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. ரெண்டு குரூப் இந்த கார்பனுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ண போகுது. அப்ப எங்க பிளஸ் எஃபெக்ட் நிறைய? இந்த இடத்துல தான் பிளஸ் எஃபெக்ட் ஜாஸ்தி. ஆமா தானே? அப்ப இதுதான் மோர் ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்ல போறோம். கரெக்டா? அப்ப நமக்கு ஒரு ஹாலஜன் வந்துச்சு அப்படின்னா எங்க போய் பாண்ட் ஆகும்? அந்த ஹாலஜன் இங்கதான் போய் பாண்ட் ஆக போகுது. ஓகே, ஹாலஜன் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் இருக்கா, அந்த எக்ஸ் மைனஸ் இங்க இருக்கிற ஹெச் பிளஸ் எடுத்துக்கும். அதனால இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இது ஒன்று. இது என்ன ப்ராடக்ட்? மேஜர் ப்ராடக்ட். ஏன் மேஜர் ப்ராடக்ட்? இது மார்கோனிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணது. ஓகே, அதுவே இந்த இன்டர்மீடியேட் நடக்குது அப்படின்னா ஹாலஜன் எங்க போக போகுது? இங்கதான் பாசிட்டிவ் இருக்கு, அதனால இங்கதான் போகும். ஆமா தானே? இங்க நெகட்டிவ் ஹைட்ரஜனை எடுத்துக்க போகுது. கரெக்டா? அதனால இங்க மேல Cl வரும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துடும். ஆமா தானே? இது என்ன ப்ராடக்ட்? இது மைனர் ப்ராடக்ட் அப்படின்னு. இது எம் ரூல். என்னது எம் ரூல்? மார்கோனிகாஃப். இது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி எந்த அல்கீன் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா எழுத முடியும். ஓகே, சப்போஸ் இது மாதிரி நமக்கு ஒரு அல்கீன் இருக்கு, இதுல HBr ஆட் பண்றோம். ஓகே, இங்க என்ன ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, யூஸ்வலி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி அல்கீன் பார்த்ததும் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ் எழுதிடணும். CH3, மேல ஒரு CH3, கீழே ஒரு ஹைட்ரஜன், அப்புறம் இங்க ஒரு CH, சிங்கிள் பாண்ட் CH2. என்னென்ன பாசிபிலிட்டி? இந்த பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் மேல ஷிஃப்ட் ஆகுதுன்னு எழுதிக்கிறேன். அப்ப இங்க நெகட்டிவ் வரப்போகுது, இந்த இடத்துல பாசிட்டிவ் வரப்போகுது. ஓகே, இன்னொரு பாசிபிலிட்டி என்ன நமக்கு? இந்த பாண்ட் இந்த கார்பன் மேல ஷிஃப்ட் ஆகி இருக்கலாம். கரெக்டா? இது ரெண்டு தவிர நமக்கு எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது. CH, CH2, இந்த இடத்துல நெகட்டிவ்,
இந்த இடத்துல பாசிட்டிவ் வரப்போகுது. ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இது என்ன டிகிரி கார்போகேட்டையான்? செகண்டரி கார்போகேட்டையான். இது பிரைமரி கார்போகேட்டையான் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ரூல் படி என்ன? செகண்டரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள், அதனால இந்த இடத்துல ஹாலஜன் வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுதான் இல்ல. ஓகே, என்ன பிரச்சனைனா செகண்டரி இருக்கு, ஆனா இதை விட ஏதாச்சும் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்னு நாம செக் பண்ணணும். ரைட், செகண்டரி இருக்கு, டெர்ஷரி ஃபார்ம் ஆக முடியுமா? அது எப்படி பாக்குறது? டெர்ஷரி கார்பன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க, கார்பன் 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 கார்பன், டெர்ஷரி கார்பன் இருக்கா? அப்ப அங்க அங்க கார்போகேட்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்டேபிள் இல்ல. அதனால ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரைடா இது மேல ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஹைட்ரைட்னா என்ன அர்த்தம்? ஹெச் மைனஸ்னு அர்த்தம். அப்படி ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சிஹெச் ஆல்ரெடி இருந்தது, ஒரு ஹைட்ரஜன் நம்ம சேர்த்துட்டு CH2 மாறிடும். ரிமைனிங் இந்த இடத்துல CH2 மைனஸ் சார்ஜ். ஓகே, ஹைட்ரஜன் இங்க இருந்தானே போச்சு ஹைட்ரைடு, அதனால இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இது என்ன டிகிரி கார்போகேட்டையான்? டெர்ஷரி கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் என்னது? மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, அதனால நமக்கு இங்கதான் அந்த ஹாலஜன் வரப்போகுது, ஹாலஜனும் H பிளஸும் வரப்போகுது. ஓகே, அப்போ ஹாலஜன் இந்த கார்போகேட்டையான்ல தான் போய் பாண்ட் ஆக போகுது. அதனால CH3 C CH3 Cl, Cl எடுத்தோமா Br எடுத்தோமா? சரி, ஏதாச்சும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. CH2 இந்த இடத்துல ஒரு CH3 மாறிட போகுது. இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இங்க இருந்து ஒண்ணு வரும் இல்லையா, லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்ல இருந்து இங்க என்ன வந்திருக்கும்? CH3 CH, இங்க ஒரு CH3 CH2 CH2Cl. இது என்ன பிரைமரி கார்போகேட்டைனா இருந்துச்சு, அது லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டன் இல்லையா, அதனால இது மைனர் ப்ராடக்ட், இது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். சரி, எப்பவுமே இதுதான் மேஜர் ப்ராடக்டா வருமா? என்னது மார்கானிக் ஆஃப்? இல்ல, ஆன்டி மார்கானிக் ஆஃபோ மேஜர் ப்ராடக்டா வரும், ஒரு கண்டிஷன்ல வரும். ஓகே, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.